இஞ்சன்னேவம் சதாத்மானம் யோகி நியத மானசா சாந்திம் நிர்வாண பரமாம் மத்சம்ஸ்தாம் அதிகச்சதி. அதனால் ஜீவஸ்வரூபத்தையும் ஜீவன்னு தெரியாமல் அடக்கி வச்சுக்கிண்டு யோகியாக கர்மயோகியாக யார் ஒருத்தர் இருக்கானோ நியத மானசா மனசையும் அலைய விடாமல் ஒரே ஸ்வரூபத்தில் வச்சுன்னு யார் ஒருத்தர் இருக்கானோ அவன் என்ன பண்ணுற, அவன் எப்படி ஆறான், சாந்திம் நிர்வாண பரமாம் சாந்தி அடைஞ்சி நிர்வாண நிஷ்டை இந்த ஆசிரமத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையில் ஞான நிலை என்ன உண்டோ அந்த ஞான நிலையிலே இருந்துக்கிண்டு மத்சம்ஸ்தாம் அதிகச்சதி என்னுடைய ஸ்வரூபத்தோடையும் ஐக்கியமாயிடுறான். கிருஷ்ணர் வேஷம் போட்டுட்டு இங்கே ஜென்மத்தை அவதாரம் எடுத்தாலும் அவருடைய நிஜ நிலைமை என்ன, அவர் தான் பரமாத்மா, அவர் தான் ஈஸ்வரன், அவர் ஸ்வரூபத்தை அடையிறது தான் நமக்கு சொல்லியிருக்கு. அதனால் மத் சம்ஸ்தான் அவர் பெருமையாக சொன்னாலும் கூட கிருஷ்ண சம்ஸ்தானம் அடையிறான் அர்த்தம் கிடையாது. கிருஷ்ண சம்ஸ்தானம் அடைஞ்சாருன்னா என்னாச்சு, திருப்பி கிருஷ்ணன் எல்லாம் வந்துடும். அப்போ அவருடைய நிஜமான நிலை என்ன, ஆத்மஸ்வரூபமாக உள்ள நிலை தான். அந்த ஆத்மஸ்வரூபத்துலேருந்து தான் விஷ்ணுவாகி விஷ்ணுவிலேருந்து கிருஷ்ணராகி இவெல்லாம் வந்திருக்கார். நிஜமான ஸ்வரூபம் என்ன, ஆத்மஸ்வரூபம் தான். அதனால் மத் சம்ஸ்தாம் அதிகச்சிதுன்னா கிருஷ்ண சம்ஸ்தாம் அதிகச்சின்னு கிடையாது, கிருஷ்ணஸ்வரூபத்தை அடையிறான்னு இல்லை. அவருடைய நிஜமான ஸ்வரூபம் எந்த ஒரு ஆத்மஸ்வரூபம் உண்டோ அந்த ஆத்மஸ்வரூபத்தோடையே லயிச்சு போய் அப்படியே ஆயிடுறான் அவன். நான் அஸ்னஸ்து யோகோஸ்தி நச்சே ஏகாந்த மனஸ்தந்தா நச்சாதி ஸ்வப்னசீலச ஜாகிரதோ நேமச்சார்ஜுனா. அப்போ யாராவது மூச்சுன்னு வச்சுக்கலாம், இந்த மாதிரி தியானம் பண்ணுறவனே மூச்சுண்டான்னு வச்சுக்கோ. அப்போ என்னாச்சுன்னா அவனுக்கு பசி தெரியாது, அவனுக்கு ஏகாந்த மனசாக இருக்கிறதுனால பசி தெரியாது, சொப்பனம் வராது, எதுவுமே இருக்காது அவனுக்கு. அவன் மூச்சுன்னு இருந்தாலும் அவன் தூங்கிட்டு இருந்தாலும் இந்த நிலையில் யார் ஒருத்தன் மனசை வச்சுக்கிறானோ புத்தியை வச்சுக்கிறானோ ஒரே ஸ்வரூபந்தான், ஆத்மஸ்வரூபத்தை அடைஞ்சாச்சு. இந்த நிலையில் யார் ஒருத்தன் நினைக்கிறானோ ஆத்மஸ்வரூபத்தை அடைஞ்சாச்சு, முடிஞ்சாச்சு, சாந்தி வந்தாச்சு, பரமாத்மஸ்வரூபத்தை நம்ம அடைஞ்சுட்டோம் யார் ஒருத்தன் இருக்கானோ அவனுக்கு சாப்பாடு பிடிக்காது, ஒன்றுமே அவனுக்கு விருப்பமே இருக்காது. ரெண்டாவது வசதியை பார்க்காதான் எப்படி சாப்பிட போகிறான் அவன், எப்படி அவனுக்கு தூக்கம் வரும், எப்படி அவனுக்கு சொப்பனம் வரும், ஒன்றுமே வரவே வராது அவனுக்கு. எங்கே நாமெல்லாம் இருக்குமோ அஞ்ஞானியாக அங்கே சாப்பாடு தூக்கம் சொப்பனம்லாம் வரும். ஆத்மா ஒன்றே ஒன்று தான் பார்த்து அந்த நிஷ்டையில் உட்காந்துட்டாலும் அவனுக்கு சொப்பனம் ஏது சாப்பாடு ஏது ஒன்றும் கிடையாது. சரீர தர்மத்துக்கெல்லாம் அடங்குமே தவிர ஆத்ம தர்ம பிரகாரம் ஒன்றுமே கிடையாது. யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு யுக்த ஸ்வப்னாபோதஸ்ய யோகோ பவதி துக்கா. யுக்தாஹார விஹாரஸ்ய ஆகார விஹாரம் சாப்பிட்டாலும் சரி சாப்பிடலாலும் சரி, யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு கர்மாக்களை ஈடுபட்டு கர்மாக்களை செஞ்சுருந்தாலும் சரி, யுக்த ஸ்வப்னாபோதஸ்ய அவன் சொப்பனத்தில் இருந்துக்கிட்டு அதிலே ஈடுபட்டு கொண்டு இருந்தாலும் சரி, யோகி பவதி துக்கா துக்கங்கள்லாம் அழிச்சு கொண்டு துக்கமே இல்லாமல் பரமயோகியாக அப்படியே தியானம் பண்ணி ஆத்மஸ்வரூபத்திலேயே இருந்துட்டுருப்பான் அவன். அவனுக்கு சாப்பாடு பற்றி விஷயம் தெரியாது, வேலை செய்கிறத பற்றி ஒன்றும் தெரியாது, சாப்பிடணும்னு ஆசை இருந்தாலும் அதுவும் தோணாது அவனுக்கு. சொப்பனங்களாக வந்தாலும் சொப்பனம் வந்த மாரி அவனுக்கு ஆகாது. அவன் யார் ஒருத்தன் அப்படி ஒருத்தன் ஆத்மஸ்வரூப நிஷ்டையில் இருக்கிறானோ அவனுக்கு எந்தவித துக்கமும் வரவே வராது. சில பேர் சொப்பனத்தே துக்கம் வரும், அழுவான். சொப்பனத்தில் அழகங்களும் இருக்காங்க நிறைய பேர். சொப்பனத்தில் அது கண்டேன் சார், புலியை கண்டேன் சார், விரட்டினது சார், பயமாக இருந்தது சார், நான் ஓடி வந்து அழுதேன்பான். எல்லா சொப்பனமும் வரும். அதனால் சொப்பனம் இன்னும் தான் வரும் கணக்கு கிடையாது, எல்லா சொப்பனம் வரும். சொப்பன சாஸ்திரம்னே ஒரு சாஸ்திரம் இருக்குது. என்னென்ன சொப்பனங்கள்டா என்னென்ன பலன் உண்டுன்னு அதை பற்றி விசேஷமாக எழுதியிருக்கு. அதனால் சொப்பன சாஸ்திரம் படித்தா தெரியும் எதெல்லாம் சொப்பனத்தில் வந்தால் நமக்கு அனுகூலம் பிரதிகூலம், எது கெடுதல் எது நல்லது, இதெல்லாம் கொடுத்து சொல்கிறது சொப்பன சாஸ்திரம் நிறைய விஷயம் சொல்லியிருக்கு. இத்தனை விஷயமும் கூட இவன் அஜ்ஞானியாக இருக்கிற வரைக்கும் அறியாமல் ஆத்மஸ்வரூபத்தை அறியாமையாக இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் உண்டே தவிர, ஆத்மஸ்வரூபத்தை அறிஞ்சு விட்டான் ஒரே நிலையில் நின்றுட்டு இருக்கான்னா, ஆத்மா ஒன்று தான் நிலையில் நிஷ்டையில் இருந்துட்டு இருந்தான்னா அவனுக்கு இது ஒன்றும் கிடையாது. அவன் சாப்பிட்டோம் சாப்பிடா போட்டோம், அவன் என்ன கர்மாக்களை பண்ணட்டும் பண்ணா போட்டோம், அவன் சொப்பனத்தை காணட்டும் சொப்பனம் காணாக இருக்கட்டும், அவன் ஒரே நிலையில் இருப்பான். துக்கங்கிறதே அவங்கள்ட்ட வரவே வராது. பாவம் இருந்தாலும் துக்கம் வரத்துக்கு, பாவம் இல்லாமல் துக்கம் எங்கேருந்து வரும்? எதா விரீதம் சித்திரம் ஆத்மன்யவ அவதிஷ்டதே நிஸ்பிருஹா சர்வகாமேபியா யுக்தா இத்தியுச்சதே சதா. எப்போ ஒருத்தன் சித்தத்தெல்லாம் அடக்கி ஆத்மஸ்வரூபத்திலே ஏற்றி வச்சுன்னுட்டானோ அவனுக்கு எந்த ஆசையும் இருக்காது, எந்த காமமும் இருக்காது. அவன் தான் நிஜமான யோகி, நிஜமான கர்மயுக்தன், நிஜமான ஆத்மஸ்வரூபத்தை அடைஞ்சவன். அப்படி நிஜமான ஆத்மஸ்வரூபம் அடைஞ்சவனுக்கு என்னென்ன விசேஷங்கள் சொல்லப்பட்டிருக்கு
அவனுக்கு சித்தம் ஒரே நிலையில் யாருக்கு நின்றுடுத்தோ ஆத்மஸ்வரூபத்தில் லயிச்சு போச்சோ திருப்பி தெரியாதோ அப்படிப்பட்ட நிலையில் ஆசையும் வராது, காமக்ரோதம் வராது, ஒன்றுமே வராது. ஏன் துத்திய வஸ்து தெரியாது அவனுக்கு. அதனால் இதை பற்றி ஒன்றுமே ஒரு விஷயமே புரியாது. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாருன்னா, நம்ம மாதிரி இருக்கிறவனுக்கு இதெல்லாம் இருக்குது, அஜ்ஞானிகளுக்கு. அவனுக்கு இதெல்லாம் வராதுன்னு நமக்கு புரிகிற விஷயத்தை என்னத்தை அனுபவிச்சுட்டு இருக்குமோ இப்போ எல்லாத்தையும், இந்த அனுபவங்கள்லாம் அவனுக்கு வராதுங்கிறது ஞாபகப்படுத்துறது. இதில் முழுக்க முழுக்க என்ன சொல்கிறாருன்னா, நம்ம மாதிரி அஜ்ஞான திசையில் இருக்கிறவளுக்கு என்னென்ன உண்டோன்னு இந்த லிஸ்ட்டை எடுத்து சாப்பிடணும், தூங்கணும், வேலை செய்யணும், போகணும், ஆசை வருது, கோபம் வருது, துவேஷம் வருது, இதெல்லாம் நமக்கு இருக்குது. இதெல்லாம் இல்லைன்னு சொல்கிற யாரோ அவன் ஆத்மனிஷ்டை ஆகணுங்கிறது அந்த புரியறதுக்காக நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லி இதெல்லாம் அவனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏதோ தீபோ நிவாதஸ்தா நேங்கதே சோபமா ஸ்மிருதா யோகினோ எதிர்ச்சத்தை ஜதே யோகமாத்மனா. யார் ஒருத்தம்படி உட்காந்து தியானம் பண்ணி அப்படியே உட்காந்துருக்கானோ அவனுக்கு எப்படி இருக்குன்னா, தீபம் ஆடாமல் அசையாமல் எப்படி ஒரே மாதிரியாக இருக்குமோ, எப்படி அனல் எரியிற வரைக்கும் விறகு கட்டை வச்சு கபகபகபன்னு இருக்கும், எல்லாம் எரிஞ்சு முடிஞ்சு போன பாடு வெறும் தணல் மாத்திரம் எப்படி அப்படியே இருக்குமோ, அந்த மாதிரி அவனுடைய உடம்பு, அவனுடைய மூஞ்சி, அவனுடைய உடம்பு எல்லாம் பிரம்ம தேஜஸாக அப்படியே ஜொலிச்சுக்கிட்டு இருக்கும். ஆடாத அசங்காத தீபம் எப்படி இருக்குமோ அப்படி ஞான தீபேன்னு பாஸ்வதா. அப்படி ஒரு ஞான தீபம் மூலமாக அவன் ஆயிடுவான். அவன் மூஞ்சியை பார்த்தாலே, அவனுடைய உடம்பை பார்த்தாலே, அவனுடைய மனசை பார்த்தாலே ஒரே ஞானமயமாக இருக்கிறதுனால ஞான தீபமாக இருக்கும் அவனுக்கு. ஆடாத அசங்காத தீபம் எப்படி பிரஜ்வலனமாக இருக்கும், அதுபோல் மனசு ஆடாத அசங்காத இருக்கிறதுனால அவனும் ஒரே தீபம், தீபஜ்வாலமே இருப்பான் அவன். யசா தீபோ நிவாதஸ்தா நேங்கத்தே சோபமா ஸ்மிருதா யோகியோதிச்சத்தை ஜதோ யோகமாத்மனா. அப்படிப்பட்டவனை எதுவும் பாதிக்காது, எதுவும் ஒன்று பண்ணாது. அவன் எப்படி இருந்தாலும் ஒரே ஞான நிஷ்டையில் ஜோதி ரூபமாக காண்பிப்பான் நமக்கெல்லாம். நம்ம கணக்கில் நம்ம என்ன அனுபவிக்கிறோமோ இதெல்லாம் அவனுக்கு இருக்காதுன்னு சொல்கிறதுனால என்னாச்சு, நாமே அவனை பார்த்தா நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். எப்படா அப்படி உட்காந்துருக்கான், எப்படி ஞான நிஷ்டையில் இருக்கான், என்ன தேஜஸாக இருக்கான், எவ்வளோ பிரகாசமாக இருக்கான், ஆடாத அசங்கா தீபம் போல் அப்படியே உட்காந்துருக்கான். என்ன நமக்கு மனசுக்கு தோண முடியாது. நம்ம எதெல்லாம் பார்க்குறோமோ இதுக்கு நேர் மாறுதலாக இருப்பான்னு ஞாபகப்படுத்துறது தனியாக சொல்லப்படுது. எத்தனை உபரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையா எத்தச்சேவ ஆத்மனா ஆத்மானம் பஷ்யன்னு ஆத்மனி துஷ்டதி. அதனால் மனசெல்லாம் அடங்கி போய் எல்லாம் முடிஞ்சு போய் ஏகாந்தமாக சாந்தமாக அமைதியாக உட்காந்து சந்தோஷமாக இருக்கிற சமயத்தில் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று ஆனதுனால ஒரே ஆனந்தமாகவே இருப்பான், சச்சிதானந்தமாக இருப்பான். சத்தியஸ்வரூபமாகவும் நித்தியஸ்வரூபமாகவும் ஆனந்தஸ்வரூபமாகவும் எல்லாமாகவும் அவனே இருப்பான். அப்போ சத்திய சித்து ஆனந்தம்லாம் இருக்கா, அது துத்திய சுந்தரமேனா அதெல்லாம் கிடையாது. நம்மளாம் சத்து இல்லாமல் அசத்தாக இருக்கும், அவர் சத்ஸ்வரூபமாக இருப்பார்னு அர்த்தம். அதனால் நமக்கும் நேர் மாறுதலாக இருப்பான்னு சொல்கிறோம். நம்மளாம் சின்ன சின்ன குட்டி குட்டி ஆனந்தங்கள்லாம் அனுபவிக்கிறோம். கொஞ்ச நேரத்துக்கு ஸ்வீட்டை சாப்பிட்றோம், மாம்பழம் சாப்பிட்றோம், தயிர் சாப்பிட்றோம், ஏதோ சாப்பிட்றோம். அப்பப்போ நமக்கு உற்சாகம், புடவை கட்டிக்கிறோம், புதுசு புதுசோடு ஆஹா ஆகுங்கிறோம், நகைகளை வாங்கி போட்டுறோம், ஆஹா ஆகுங்கிறோம். அதெல்லாம் நமக்கு இன்னும் சின்ன சின்னதாக கொஞ்ச நாளைக்கு. அதெல்லாம் இல்லாமல் நித்தியமான ஆனந்த ஸ்வரூபத்தோடு எப்பொழுதுமே இருப்பான் அவன்ங்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லி நாம் எப்படிலாம் கண்ட சுகங்களை அனுபவிக்கிறோமோ, சின்ன சின்ன சுக துக்கங்களை அனுபவிக்கிறோமோ, இதெல்லாம் இல்லாமல் நித்தியமான ஆனந்த ஸ்வரூபமாக போயிடுவான்னு நமக்கு தெரிஞ்ச வாழ்க்கையில் தெரிஞ்ச எல்லா உதாரணத்தையும் சொல்லி சொல்லி இதுக்கு வேறு மாறுதலாக இருப்பான்னு ஞாபகப்படுத்துகிறாவா. எத்தனை உபரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையா எத்தனை ஜீவ ஆத்மானம் பஷ்யன் ஆத்மனை துஷ்டி. ஒரே ஆனந்தமாக அவாடு சாந்தமாக அமைதியாக இப்படியே இருப்பான். இப்போ ஆனந்தம்னா ஒன்று இருக்குது, இதெல்லாம் உண்டான்னா நம்ம அந்த அனுபவிக்கிறத காட்டிலும் மாறுதலானதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். ஆனந்தம் ஒன்று இருக்குதுன்னு கிடையாது. நீ கண்ட ஆனந்தம் சின்ன சின்ன ஆனந்தங்களாக அனுபவிக்கிற, அவர் சின்ன ஆனந்தம் இல்லாமல் பரமானந்தமாக அப்படியே இருப்பார். ஒரே வஸ்துவே இப்படி பரமானந்தமாகவும் சாந்தஸ்வரூபமாகவும் எல்லா ஸ்வரூபமாகவும் இருக்குது. அப்போ இத்தனையும் இருக்குது. அதில் என்ன நீ என்ன அனுபவிக்கிறோ இதெல்லாம் இல்லாததோ அதுதானே தவிர தனியாக ஒரு வடிவம் கிடையாது, தனியாக ஒரு வஸ்து கிடையாது, துதிய வஸ்துவே கிடையாது, ரெண்டாவது வஸ்துவே கிடையாது. சுகம் ஆத்தியந்திகம் யுத்தம் எத்தத் புத்திக்கிராக்கியம் அத்தீந்திரியம் வேத்தி எத்தனை செய்வாயும் சிதச்சலத்தை அத்துவத்தாக. அதனால் சுகங்கிறது அழியக்கூடிய சுகம் இல்லை, மாறுதலாகக்கூடிய சுகம் இல்லை, எப்பொழுதும் ஆத்தியந்தே சுகம்.
360 நாளும் வாழ்நாள் முழுதும் அவன் வாழ்க்கை உள்ள வரைக்கும் ஜீவாத்மா பரமாத்மா ஆன ஒருபாடு அவனுக்கு வரக்கூடிய சுகம் அழியக்கூடாத எப்போதுமே இருக்கக்கூடிய சுகமாக ஆகிறது. என்ன புத்தி கிராகியத்தினால புத்தியினால் இந்த சுகங்கள்லாம் வந்ததோ இதெல்லாம் அவங்ககிட்ட கிட்டக்கே வராது. வேத்தியத்திர நிச்சயவாயம் சிதச்சலதி தத்வதா. அதனால் புத்தியினால் இருக்கக்கூடிய எந்த சுகதுக்கங்கள்லாம் வந்ததோ இதெல்லாம் அவங்கள்ட்ட ஒன்றுமே இருக்காது. புத்தியினால் தான் நமக்கு தோன்றுது, இது வேணும் அது வேணும், இந்த சுகம் வேணும் அந்த சுகம் வேணும், இந்த சுகம் வேண்டாம், இந்த வேஷ்டி வேணும் அந்த வேஷ்டி வேண்டாம், இந்த புடவை வேணும் அந்த புடவை வேண்டாம், இந்த நகை வேணும் இந்த நகை வேண்டாம், இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாது, எத்தனை நமக்கு புத்தியில் தோன்றதோ எல்லாத்துக்கும் மாறுதலாக ஒரு நிலையில் அவன் இருந்துக்கிட்டு சாந்தமாக அமைதியாக சந்தோஷமாக இருப்பான். எம்லத்வா சாபரம் லாபம் மன்யந்தே ஆதிகம் ததா எஸ்மின் சுதோன துக்கேன குருணாப்பி விசாலியத்தே. ஏதோ எந்த ஒரு ஆத்மஸ்வரூபத்தை அடைஞ்ச பிற்பாடு அவனுக்கு இன்னொன்று அதிகமாக இருக்குதுன்னு கிடையாத ஒரு நிலை எந்த இருக்கோ அந்த நிலை தான் ஆத்மஸ்வரூபத்தை அடைஞ்ச நிலை. அதை யார் ஒருத்தன் ஆத்ம நிலையை அடைஞ்சிட்டானோ இன்னொரு ஸ்வரூபத்தை காட்டினா அதிகமாக சுகம் உண்டு துக்கம் உண்டு இல்லாத எந்த ஒரு நிலை இருக்கோ பரமாத்மா அடைஞ்சதுனால வரக்கூடிய ஒரு லாபமானது ஆனந்தமானது எஸ்மின் சுத்தோன துக்கேன குருணாபி விசாலியது. எவ்வளோ அவனுக்கு உட்கார்ந்துருக்கும்போது என்ன துக்கங்கள் எல்லாம் வந்தாலும் கூட உடம்பு ரீதியில் இருந்தால் ஆத்ம நிலையில் ஒன்றும் இருக்காமல் குருணாபி ந விசாலியது. எவ்வளோ பெருசு கஷ்டங்கள் வந்தாலும் துக்கம் வந்தாலும் எதுவுமே சஞ்சலமே ஆகாமல் ஒரே நிலையில் இருக்கும் நமக்கு. அதனால் அவனோட எத்தனை சிரமம் வந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எதுவுமே அவன் மேலே பாதிக்காது. ஏன்? ஒரே ஆத்மஸ்வரூபந்தான். அது இயற்கை, அது பாட்டுக்கு வரும். மழை பெஞ்சது பெருசா வெள்ளம் அடிச்சது பெருசா அது இயற்கை. இவனை ஒன்றும் பண்ணாது, அது பாட்டுக்கு வரும் அது பாட்டு போகும். இவன் ஒன்றுக்கும் அசங்க மாட்டான், ஆடாக மாட்டான். ஆடாத அசங்காத ஒரே நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மஸ்வரூபத்தை யார் அடைஞ்சானோ அவனுக்கு எவ்வளோ பெரிய சுகதுக்கங்கள் வந்தாலும் யாரையும் அசைக்க முடியாது, அது பாட்டுக்கு வந்துன்னு போயிட்டே இருக்கும். இவன் எல்லாத்தையும் ஒரே நோக்கோட ஆத்மஸ்வரூப நிஷ்டையோடு பார்த்துட்டே இருப்பான் அவன். தம் வித்யா துக்க சயோக வியோகம் யோக சங்கீதம் ச நிச்சயன யோக்தவியா யோகா அனிர்விண்ண சேதா. அதனால் என்ன சொல்கிறாருன்னா தம் வித்யா துக்க சயோக வியோகம், துக்கங்கள்லாம் வரக்கூடியதுக்கு என்ன இருக்குமோ அதனுடைய வியோகங்கள்லாம் போடும். துக்கம் நமக்கு பல தினசாக வருது, உடம்பில் வருது, மனசில் வருது, புத்தியில் வருது. பல தினசான வியாதிகள் எங்கெல்லாம் நமக்கெல்லாம் புண்ணிய பாபத்தினால உடம்பில் பல தினசான உறுப்புகள்லாம் துக்கம் வருதோ அத்தனை துக்கங்களாக இருக்கட்டும். அந்த துக்கங்களுடைய சயோகங்கள்லாம் நம்மகிட்ட இருக்கிறதுனால தான் நம்மளாம் அழறோம். அதுக்கு வியோகம் அதெல்லாம் போயிடும். அந்த ஞான நிஷ்டை உள்ளவனுக்கு, அந்த ஞான நிலையில் இருக்கவனுக்கு இது எந்த துக்கமுமே இருக்காது. ஏன்? இதெல்லாம் புண்ணிய பாவத்தினால சுக துக்கங்கள். அதனால் அவனை உட்காந்து படைச்சிக்கிட்டு அம்மாடா படுத்துறது ஒன்று. இது நிலை அஞ்ஞான நிலையில் நமக்கெல்லாம் வரக்கூடியது, அறியாமையினால் வரக்கூடிய பல சுக துக்கங்கள்லாம். இதே நிலை அவனுக்கு உண்டா இல்லையான்னா அவன் எதுவுமே பாதிக்கவே பாதிக்காது. குருணாபி ந விசாலியதே. அதனால் யோகோ அனிர்விண்ண சேதா தம் வித்யா துக்க சயோக வியோகம் யோக சங்கீதம். அந்த துக்கத்துடைய சம்யோகம் வந்ததுனால நம்மளாம் அழறோம். அதுக்கு வியோகம் ஆகிடுத்துன்னா, அதுக்கே இல்லாமல் ஆகிடுத்துன்னா யோக சங்கீதம் தான் கர்மயோகத்தை அடைஞ்சு ஞான நிஷ்டைக்கு வந்துட்டான்னு அர்த்தம். அவன் நிச்சயேன யோக்தவியா. அதனால் அதே நிலையில் தான் இருந்துகிட்டே இருப்பான். யோகோ அனிர்விண்ண சேதசா. நிர்விண்ணன்னா அப்பப்போ இடைஞ்சல் கஷ்ட சுகங்களாக வரக்கூடியது. அது அவனுக்கு எதுவுமே இல்லாமல் ஒரே நிலையில் இருப்பான் அவன். அப்படிப்பட்ட யோகியே கர்மயோகி, அப்படிப்பட்ட யோகியே ஆத்மயோகி, அப்படிப்பட்ட நிலையே உள்ளவனே ஆத்மஸ்வரூபத்தை அறிஞ்சவன். அதனால் இந்த ஆத்மஸ்வரூபத்தை அடைய வேண்டிய வழிகளையும் சொல்லி அந்த நிஷ்காம கர்ம யோகத்தையும் சொல்லி கர்மாவனை பண்ணு பலத்து பகவான்கிட்ட கொடுன்னு சொல்லிவிட்டு அந்த பகவானுடைய அடையிறதுக்கு வழிகளையெல்லாம் சொல்லிவிட்டு அந்த வழிகளை அடைஞ்சு ஆத்மஸ்வரூபத்தை யார் ஒருத்தன் நின்றுட்டானோ அவனுக்கு எந்தவித சுகத்துக்குங்களும் பாதிக்கவே பாதிக்காது, எதுவுமே வராது அவனுக்கு. அதனால் அவன் அனிர்விண்ண சேதசா. நிர்விண்ணன்னா குழப்பம்னு அர்த்தம். பல தினசானம் போட்டு குழப்பிக்கிட்டால் மனசுக்கு அது குழப்பமில்லாத மனசோடு சாந்தமாக அமைதியாக சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கக்கூடிய மனசோடு ஆனந்தமாக இருப்பான் அவன். சர்வ சங்கல்ப
சங்கல்ப பிரபவான் காமான் தியக்த்வா சர்வான் அசேஷதா மனசீவ இந்திரிய கிராமம் வினியம்ம சமந்ததா. இப்போ மனப்பூர்வமாக சில சங்கல்பங்கள்லாம் பண்ணி நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும், எனக்கு அந்த பலன் வேணும் இந்த பலன் வேணும், என்னுடைய முன்னோர்களாம் கடை தேரணும், எனக்கு எல்லா வித பலனும் வரணும், இதெல்லாம் சங்கல்பபூர்வமாக எப்படி பண்ணுறோம்? மனப்பூர்வமாக பண்ணுறோம். அப்படி மனப்பூர்வமாக இல்லாமல் மனசு இந்திரியங்கள்லாம் அடக்கின ஒருபாடு நம்ம பண்ணாக்க அந்த சங்கல்பங்கள் எல்லாமே சர்வான் காமான் தியக்த்வா சர்வான் அசேஷதா. அதனால் சங்கல்பமாக இருக்கட்டும் காமமாக இருக்கட்டும் எல்லாமே அவங்கள்ட்டேருந்து ஒன்றும் இருக்காது. சர்வான் அசேஷதா மனசீவ இந்திரிய கிராமம் வினியமே சமந்ததா. எல்லாத்துக்கும் காரணம் மனசை வச்சுன்னு பண்ணுறதுனால வருது. இந்த மனசை கிடச்சி பண்ணியாச்சுன்னா நீ எத்தனை வேலை எதை பண்ணாலும் பலனே வராது. அதுக்கு அது கர்மாவே ஆகாது. அதனால் கர்மாவே ஆகாதனால பலமும் ஆகவே ஆகாது. மனேவ மனுஷானாம் காரணம் பந்த மோட்சயோகம். மனசு தான் பந்தத்துக்கும் துக்கத்துக்கும் கஷ்டத்துக்கும் சுகத்துக்கும் காரணம். அதே மனசை அடக்கிட்டோன்னா பந்தம் வராது, சுகம் வராது, ஒன்றுமே வராது. ஏகாந்த அது மாதிரி நிலையில் ஆத்மானந்தமாக இருந்துட்டு போகிறோம் பாட்டுக்க.